எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு சித்தமான இன்றைக்கு 1வது வசனம் தொடங்கி 17 வரை உள்ள வசன பகுதிகளை படிக்கலாம், தியானிக்கலாம். அதற்கு ஆரம்பமாக முதல் 2 வசனங்களையும் நாம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். எபிரேயர் புஸ்தகம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் துன்படுத்தின சூழலிலே அந்த துன்பத்துக்குள்ளாக இருந்த மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கவும், துன்பத்தின் நிமித்தம் மீண்டும் யூத மதத்துக்கு சென்று விடலாம் என்றிருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு அல்லது அவர்களை விசுவாசத்தை தொடர்வதற்கான ஒரு முயற்சி எடுத்த ஒரு புஸ்தகம் என்று தான் இதை சொல்ல முடியும். அதில் முதல் 10 அதிகாரங்களிலும் கிறிஸ்து எந்த விதத்திலெல்லாம் மேலானவர், கிறிஸ்து தூதர்களுக்கு மேலானவர், கிறிஸ்து தீர்க்கதரிசிகளுக்கு மேலானவர், கிறிஸ்து மோசைக்கு மேலானவர், கிறிஸ்து ஆரோனுக்கு மேலானவர், அடுத்ததாக கிறிஸ்து செலுத்திய பலி பழைய ஏற்பாடுள்ள அனைத்து பலிகளை விட மேலானது, இறுதியானது, நித்தியமானதுங்கிற போதனைகளை கொடுத்தார். அதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் அல்லது விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் என்று சொன்ன உடனே அதை தவறாக புரியக்கூடாது, யெகோவா தேவனை விசுவாசித்தவர்கள், அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அல்லது பாடுபட்ட போதும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகாமல் நிலைத்திருந்ததை கூறினார். இப்போது 12ஆம் அதிகாரத்திலே நேரடியாக அந்த மக்களுக்கான ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இதுவரை இறையிலும் அந்த இறையில் அடிப்படை வாழ்ந்த மக்களுடைய முன்மாதிரியை குறித்து விட்டு இப்போது நேரடியாக அந்த மக்கள், வாசிக்கிற மக்கள் இந்த நம்பிக்கைக்காக அவர்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த மேலான விசுவாசம், பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் வாழ்ந்த முறை, இவைகளின் அடிப்படையிலே அவர்கள் வாழ வேண்டிய முறையை குறித்து சொல்கின்றார். ஆகவே இந்த முதல் 2 வசனங்களின் அடிப்படையிலே சிலவேளை இந்த வசன பகுதியை விசுவாச ஓட்டம் என்று தலைப்பிடுவார்கள். தவறு ஒன்றுமில்லை, நாமும் அப்படியே தலைப்பிடலாம். அடுத்ததாக இதற்கு முன்பு உள்ள பகுதிகளிலே 4 விதமான எச்சரிப்புகளை அவர் கொடுத்திருந்தார். இந்த 12ஆம் அதிகாரம் 5வது எச்சரிப்பை உள்ளடக்கிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதலோடு நாம் இனி 1வது வசனத்திலிருந்து படிக்க ஆரம்பிப்போம். ஆகையால் இது லிங்கிங் வேர்டு. ஆகையால் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதற்கு முன்பாக அவர் வைத்த வாதங்களின் அடிப்படையில் அல்லது இந்த வாதங்களெல்லாம் இப்படி இருக்கிறபடியினாலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, எக்கச்சக்கமான விசுவாச பட்டியலை கொடுத்து அதை இப்போ சொல்ல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இவ்வளவு விட்னஸஸ், தேவன் மீது விசுவாசம் கொண்ட மக்கள் துன்பம் அனுபவித்தார்கள். ஆனால் இத்தனை துன்பத்திலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகிச் செல்லவில்லை என்கிறது தான் சாட்சி. இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அதாவது நம்முடைய கண் முன்னால் இவைகளெல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றன என்கிற ரீதியில் பேசுகின்றார். சூழ்ந்து கொண்டிருக்க அதாவது இதில் சிலர் இந்த சூழ்ந்து கொண்டிருக்கிறத சிலர் இவ்வளமாக பேசுவாங்க. அவர் எல்லாரும் சூழ்ந்திருந்து நம்ம எப்படி விசுவாச வாழ்க்கையில் ஓடுகிறோம் என்று பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிலர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த பொருளில் அது சொல்லவில்லை. அது என்ன சொல்கிறேன்டா, நான் உங்களுக்கு முன்பாக இத்தனை பட்டியலை காட்டிவிட்டேன், இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எவிடன்சஸ் உங்களை சுற்றி இருக்குது அப்படி சொன்னாரே தவிர பரலோகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படி சொல்லவில்லை. ஆக சிலர் அப்படி அந்த வார்த்தையை போட்டு விளக்குவது உண்டு. அதனால் அதை நான் சொல்கிறேன்.
அப்போ இத்தனை சாட்சிகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பாரமான யாவற்றையும், பாரமான யாழ் பாருங்கள், இது ஓட்டம் என்று சொன்னோம். இந்த ஓட்டம் என்பது ஒலிம்பிக்கில் ஓடுகிற ஓட்டம் தான். இப்போது பாரிஸில் ஒலிம்பிக் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒலிம்பிக்கு கிரேக்க மூலம் உண்டு. கிரேக்க தேசத்தில் தான் அது ஆரம்பித்தது. இந்த வேதாகம் எழுதப்பட்ட காலத்திலே அங்கே ஓட்டங்கள் உண்டு. விளையாட்டாக ஓட்டங்களை செய்வார்கள், பாக்ஸிங் செய்வார்கள், பல விளையாட்டுகள் உண்டு. அதில் சொல்கிறார், இந்த ஓடுகிறவங்க மாரத்தான் ஓட்டம் என்று வைத்துக்கொள்வோமே. அப்போவும் மாரத்தான் இருந்தது. இந்த மாரத்தான் ஓடும்போது அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. அதாவது எவ்வளோத்தையும் பாக்கெட்டில் போட்டுட்டு ஓடலாம். ஏன்னா டயர்டாக, ஏன்னா மாரத்தான் ஓட்டம் எவ்வளவு? 42 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 42 46 42 அல்ல 46, என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால். அவ்வளோ தூரம் ஓடணும். அப்போ அவ்வளோ தூரம் ஓடும்போது களைப்பாயிரும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, பாக்கெட்டில் அதில் எல்லாம் ஏதாவது சாப்பிடுவதுக்கு போட்டிருப்பாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். ஆனால் பாக்கெட்டில் போட்டுட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியும்? அதனால தான் சொன்னார், பாரமாக எதையும் வச்சுட்டு ஓடாத. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாரத்தோடு ஓடணுன்னா ரொம்ப நீ ஓட முடியாது. அப்போ என்ன பாரம் நமக்கு இருக்குது? மாரத்தானில் ஓடுறவன் ரொம்ப தூரம் ஓடியனால சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருப்பான். அப்போ நம்ம ஓட்டத்தில் நீ இவ்வளோ பாரத்தை தூக்கி வச்சுட்டு ஓட முடியாது. அப்போ நமக்கு பாரமாக இருப்பவைகளை குடும்பம், நல்லா புரிஞ்சுங்க. அப்போ குடும்பத்தை விட்டுட்டு ஓடணும் பைபிள் சொல்லல. குடும்ப கவலை உன்னை பாரப்படுத்தக்கூடாது. அதே போட்டு 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 உனக்கு ஓட்டம் ஸ்லோ ஆகிடக்கூடாது. நீ வெற்றிக்கு நேராக போகணும். அதனால் உனக்கு பாரமாக எது இருக்கிறதோ அதெல்லாம் நீ குறைக்க முயற்சிக்கணும், குறைக்கணும். அப்போ தான் நீ ஓட முடியும் இல்லையா? நம்மளை வாழ்க்கையில் எத்தனையோ பாருங்கள், நம்ம தேவையில்லாமல் தான் சொல்லணும். நம்ம மனசை எடுத்து பார்த்தோன்னா, நம்முடைய மனசுக்குள்ளே அணைச்சி பார்த்தோன்னா நிறைய காரியம் தேவையில்லாதெல்லாம் யோசித்துட்டு, அந்த தேவையில்லாத அப்படியே யோசித்துட்டு இருந்தால் இப்படியே இருக்கலாம். அதான் பார்த்துங்க, நிறைய யோசித்தான் அவன் இருப்பான். அதான் டிப்ரெஷன் சொல்லுவோம் அடுத்து. அப்போ யோசிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். பாரமாக இருக்கிற அளவு யோசிக்கக்கூடாது. அதான் அவர் சொல்கிறாரு, பாரமான யாவையும், அடுத்து நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரத்தையும் சுமத்துட்டு ஓடாத, பாவத்தை குறித்து சொல்லும்போது நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற, அதுக்கு கிரீக் வேர்டு என்னன்னா யூஃபரிஸ்டேட்டான் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய பொருள் நம்மை சுற்றி ஆம்புஷ் இருக்குது. ஆம்புஷ்னா என்னது? எதிரிகள் வைத்த கண்ணி வெடி. நீங்கள் எங்கே போனாலும் அடிக்கலாம், அங்கே போனாலும் அடிக்கலாம். அது நேரத்தில் சொல்லனா, இப்போது பார்லிமெண்ட்டில் பேசுனாங்கல்ல சக்கர வியூகம், இந்த சமீபத்தில் 2 நாளாக அதான் அரசியல் பேச்சு. அப்படி சக்கர வியூகம் பாவம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்ம எப்படியாவது நிறுக்கிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும், முன்னேற விடக்கூடாது என்கிற ரீதியிலே பாவம் சக்கர வியூகம் அமைத்து நம்மை நெருக்குகின்றது. அதையும் தள்ளணும். பாருங்கள், அந்த வார்த்தை பாருங்கள், பாறையாமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, புஷ்டமாகவே ஒதுக்கிவிட வேண்டும், தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக. துவங்குகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் இந்த வார்த்தையை ஆர்க்கியகன் என்கிற வார்த்தை வருகிறது. அதுக்கு தமிழில் அதிபதின்னு இதே புத்தகத்தில் ஒரு இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதிபதி அல்லது தலைவன், ஆங்கிலத்தில் கேப்டன் ஆர் ஒரிஜினேட்டர். அப்போ விசுவாசத்தை தொடங்குகிறவரும், இப்போ நமக்குள்ளாக விசுவாசத்தை தொடங்குறதும் தேவன் தான். இந்த இடத்துல தான் அநேக நேரம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஃபெய்த் இட்செல்ஃப் இஸ் எ கிஃப்ட் இன் எ சென்ஸ். ஆண்டவர் மீது நம்ம வைக்கிற விசுவாசம் என்பது கூட அவர் தந்த பரிசு. அவர் தான் அதை தொடங்கி விட்டுருக்கிறார். நமக்குள்ளாக அதை செய்தவர், அவர் தொடங்கினவரும் இயேசுவை நோக்கி, அவர் தான் முடிக்கவும் செய்யணும். முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, அதாவது இயேசுவை நோக்கி என்று சொல்லும்போது இந்த வார்த்தையை அவரை பார்க்கிற பார்வை விட்டு சற்று விலகி விடக்கூடாது, அதையே நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்கிறார். நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அதாவது ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்து விட்டான் என்றால் அவன் ரேஸில் கலந்து கொண்டான், அவன் ட்ராக்கில் ஓட்டத்தை ஆரம்பித்தாச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காய் என்னுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர் தெழுந்தார் என்கிறதை முழு மனதோடு ஒருத்தர் நம்பிவிட்டான் என்றால், இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று அவனை கேட்டு விட்டான் என்றால் அவன் ட்ராக்கில் இருந்து ஓட்டத்தை ஆரம்பித்தாச்சு. என்ன சொல்கிறாரு? ஆகவே இந்த ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் டு அஸ். நீங்களோ நானோ அல்ல, தேவனே அதை நியமித்திருக்கிறார். அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மீண்டும் அந்த ஒலிம்பிக்கு மாரத்தான் மாதிரி நியமத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இட் இஸ் நாட் 100 மீட்டர் ஃபாஸ்ட் ட்ராக், அப்படி கிடையாது. ஸ்ப்ரிண்ட்னு எதை சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வேகமாக ஸ்ப்ரிண்ட்னு சொல்லுவாங்க, அதல்ல இது. 100 மீட்டரில் 9 செகண்ட் 10 செகண்டில் இதுவரை ரெக்கார்டு 9 செகண்ட் நினைக்கிறேன். 9 செகண்டில் முடிக்கிறதல்ல, இது லைஃப் லாங் ஓட வேண்டிய ஓட்டம், கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டிய ஓட்டம். ஆகவே நீ வேகமாக ஓடிடாத, நிதானமாக ஓடு, பொறுமையோடு ஓடு, ஆனால் வெற்றி அடையும்படி ஓடு, கிறிஸ்துவை நோக்கி ஓடு. கிறிஸ்தவ ஓட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சில வேளை ரட்சிக்கப்பட்ட புதுசாக சிலர் பார்ப்பாங்கன்னா பயங்கரமாக ஓடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவ்வளோ இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் இருப்பாங்க, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை தலைமுடி, வெள்ளை பெல்ட்டு, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷூ, எல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் நிறைய பேரை கூப்பிட்டு சொல்லி ரொம்ப வேகமாக ஓடாதுன்னு சொல்லி. ஆமாம், ரொம்ப வேடுற யாரை பார்த்துட்டேன்னா கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுவேன். இவன் இப்போ தானே ஏற்றுக்கொண்டா ரொம்ப ஓடுறானே, கூப்பிட்டு தம்பி ரொம்ப வேகமாக ஓடாத, விழுந்து மூக்கு உடஞ்சிரும். சிலவங்களுக்கு ஷாக்காக இருக்கு, என்னடா இவர் இப்படி சொல்லியாருன்னு. நான் வேறு ஒன்றும் இல்லை, வசனத்தை வச்சு தான் சொன்னேன். நிதானமாக ஓடு, பொறுமையாக ஓடு, பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. இல்லை, அதான் இந்த எழுத்தாளர் சொல்கிறார், பொறுமையோடு ஓடு, வேகமாக ஓடி மூக்கு உடைச்சிடாத, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். இலியாட்டு ஆண்டவர் சொன்னார்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அடுத்ததாக, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். இயேசுக்கு முன் என்ன சந்தோஷம் இருந்தது? இயேசு பரலோகத்தில் இருந்தார், அது உண்மை. ஆனால் பூமியில் இருந்தபோது அவருக்கு முன்ன இன்னொரு சந்தோஷம் இருந்தாமே. அது என்ன சந்தோஷம்? உலகம் ரட்சிக்கப்படுது என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் அதை சொல்லவில்லை. ஒலிம்பிக்கில் ஓட்ட முடியும் போது என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். அப்போ இயேசுக்கு வாழ்க்கையில் என்ன பரிசு? இயேசுக்கு வாழ்க்கையில் உள்ள பரிசு சந்தோஷம் என்பது அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருப்பார். இன்னும் அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக மேசியாவாக உட்காரவில்லை. இங்கே பூமியில் பாடுபட்டவர். ஆகவே பாடுபட்ட போது அவர் எதை நினைத்து அந்த பாடுகளை அனுபவித்தார் என்றால், நீங்கள் சொன்னது உண்மைதான் ரட்சிப்புக்காக. ஆனால் அதைவிட மேலான ஒன்று அவருக்கு முன்பாக சந்தோஷம் இருந்தது. சிங்காசனத்தில் இருப்பேன், இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன், இவருடைய ராஜாதி ராஜாவாக இருப்பேன். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், த்ரோன் த்ரூ தான்ஸ், அதாவது முள் வழியாக முடிசூட்டுதல். முடிசூட்டுதல் என்பது முள் வழியாகத்தான் போக வேண்டும். முடிசூட்டுதல் எளிதான ஒன்று அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி எளிதானதல்ல. ஒருவன் சமுதாயத்தில் இன்று வெற்றி பெற்றவனாக இருக்கிறான்னு நீங்கள் கருதுவீர்களாயில் ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு. அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு, வேறு பொருள்சூழல்கள் உண்டு, அரசியல் காரணங்கள் உண்டு, அல்லது ஏமாற்றுகள் அதுக்கு பின்பாக இருக்கலாம். மற்றபடி உலகத்தில் வெற்றி பெற்ற அனைத்து மனிதனுமே துன்பத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதி ராஜாவாக அந்த சிங்காசனத்தில் முடிசூட்டப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்துவும் முட்கள் வழியாகத்தான் நடந்து சென்றார். துன்பத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றார். அவமானத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றார். சிலுவை சுமந்து போகும்போது எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தது கூட மரியாதை நிமித்தமா?
இல்லை, இழிவுபடுத்துவதற்காகத்தான். கன்னத்தில் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், துப்பினார்கள். இத்தனை அவமானத்தையும் அவர் பட்டார். எதற்காக? இதை தாண்டி எனக்கு ஒரு சிங்காசனத்தை தேவன் திட்டமிட்டிருக்கின்றார். ஆகவே அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கின்றார். சிஸ்டர் சொன்னீங்கல்ல, சந்தோஷம் சொல்லும்போது அதை இதோடு தான் சேர்த்து படிக்கணும். இப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். இதை தான் இலக்காக கொண்டு ஓடினார். அடுத்ததாக வலது பாரிசம் என்றால் வலது பக்கம் என்று புரிந்து கொள்ளுகள் இருக்கிறது. ஆனால் எபிரேயர்களுடைய இறையிலே இது நமக்கு புரியாது. சில நம்ம வலது பக்கம்னு புரியும். எபிரேயருடைய இறையிலே வலது பாரிசம் என்பது அதிகாரத்துக்கான வார்த்தை. நம்ம ஊர்லேயே அந்த வார்த்தை இருக்குது, வேறு விதத்தில் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அவனுக்கு வலகரமாக சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் அப்படின்னா அவனுக்கு அதிகாரத்திலேருந்து இவன் செயல்படியான். அதே வார்த்தை தான். ஆகவே வலது பாரிசம் என்பதை வலது பக்கம் என்று புரிவதை விட வலது பாரிசம் என்பதை தேவனுடைய அதிகாரத்தில் வீற்றிருக்கிறார் என்று புரிய வேண்டும். அப்போது தேவனுடைய அதிகாரத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக இருப்பதற்காக அவமானப்பட்டார். அப்படியானால் இதை மனதில் வைத்து விட்டு தான் இனி இவர்களுடைய துன்பத்துக்குள்ளாய் போகிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட யூதரை துன்பப்படுத்துகிறார்கள். இப்போ தே ஆர் ரியலி ப்ராக்டிகலி தே ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம். அதனால தான் அவங்க யூத மதத்துக்கு போய்விடலாமா என்று எண்ணுகிறாங்க. அப்போ அந்த துன்பத்தை நவ் ஹி அட்ரஸஸ், அந்த துன்பத்தை குறித்து அவர் வாரார், ப்ராக்டிக்கலாக வாரார். ஒரு கிறிஸ்தவன் எதனால் துன்பப்படுகிறான்ங்கிறதை பார்க்கிறார். குறிப்பாக முதல் நூற்றாண்டில் யூதவன் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டான். அவன் நினச்சான் ராஜ்யம் வந்துடும் நினச்சான், மேசியா வந்துடும் நினச்சான். ஏன்னா மேசியாவுடைய ஆட்சியில் துன்பம் கிடையாது, மேசியாவுடைய ஆட்சியில் பசி கிடையாது, மேசியாவுடைய ஆட்சியில் பட்டினி கிடையாது, மேசியாவுடைய ஆட்சியில் நோய் குறைவு, மரணம் குறைவு. ஆனால் இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குதே, எதிராக இருக்குதே. பலர்போல தீர்க்கதரிசி சொன்ன கருத்துக்கு மாறாக இருக்குது. அப்போ நம்ம தவறு செய்து விட்டோமோ? அதுக்கு தான் அடுத்த சொல்கிறாரு, ஆகையால், இன்னும் மீண்டும் ஆகையால் அப்படின்னா மேலே சொன்ன 2 வசனங்கள் இப்படி இருக்கு. அப்படின்னாலே நீங்கள் இளைப்புள்ளவர்களா? ஏன் இளைப்படைஞ்சிட்டாங்க? ரேஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓட வேண்டிய அளவில் கூட ஓடலை. பொறுமையாக ஓட சொன்னார். ஆனால் பொறுமையாக ஓடுறதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, அந்த வேகம் இல்லை. அப்போ தான் நீங்கள் இளைப்படைஞ்சிட்டீங்களே. 20 வருஷத்துக்குள்ள இளைப்படைஞ்சிட்டீங்களே. ஆண்டவர் ராஜ்யத்தை தருவான்னு சொன்னார், தருவார். ஆனால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நம்முடைய மாமிச வாழ்வில் அல்லது சரீரப்பிரகாரமாக ஓட்டம் அல்லது ஆவிக்குரிய ஓட்டம் எதுவாக இருந்தாலும் அது இருதயத்தில் சோர்வை கொண்டு வரக்கூடியதாக அவளுக்கு மாறி போனது. அதான் அவர் என்ன சொல்றாரு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அதாவது இன்றைக்கு கூட நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு இல்லை எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறை எழுகிற கேள்வி. என்ன கேள்வி என்றால், எதற்கு ஏன் துன்பம் எனக்கு வருகிறது? அப்போ துன்பங்கள் ஏன்? அடுத்தது தேவ கோபத்தின் வெளிப்பாடு தானா துன்பம்? ஏன்னா சில வேளை துன்பம் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அப்போ நான் ஏதோ பாவம் செய்துட்டோம், தேவனுடைய கோபம் என் மீது இருக்கிறதோ, அப்படி ஒரு எண்ணம் வரலாம். அடுத்தது கிறிஸ்தவனுக்கு வரும் துன்பங்கள் இயல்பானதா இயற்கையானதா? அது ஒரு கேள்வி. அடுத்ததாக துன்பத்தை கிறிஸ்தவன் பார்க்க வேண்டிய முறை, துன்பத்தை கிறிஸ்தவன் எதிர்கொள்ள வேண்டிய முறை, இத்தனைக்கும் அவர் பதில் சொல்றார். த ஃபிலாசபி ஆஃப் சஃபரிங். கிறிஸ்தவன் துன்பத்தை எப்படி பார்க்க வேண்டும்? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்குற பிரசங்கம் எல்லாம் இதுக்கு மாறாக இருக்கும். ஆனால் முதல் நூற்றாண்டில் நம்மை விட அதிகமாய் துன்பப்பட்டார்கள். அந்த துன்பப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் துன்பத்தை எப்படி புரிய வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்த்தால் விசுவாச வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதுக்கு தான் இந்த பதிலை சொல்கிறார். ஒரு அருமையான பகுதி சொல்கிறாரு. முதலாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் தமக்கு விரோதமாய்
பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை சிலுவையில் அடித்தது யாரு? யூதர்கள். அப்படி நீங்கள் மொட்டையாக பதில் சொல்லிட்டீங்க. இன்னும் கரெக்டாக சொன்னால் இயேசுவை புறக்கணித்த யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், இயேசுவை விசுவாசிக்காத யூதர்கள், அவர்கள் தான் பாவிகள். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தான் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம பாவம்னா எதெல்லாமோ டிஃபைன் பண்ணுவோம், தப்பு இல்லை. ஆனால் பைபிளில் பாவம் என்பதை புதிய ஏற்பாடில் வலியுறுத்துவதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று தான் மாபெரும் பாவம். நீ காஸ்பலை கவனமாக படிச்சிங்கன்னா வரும். குறிப்பாக ஜான்ஸ் காஸ்பலில் ரொம்ப நீட்டாக அது வந்துட்டே இருக்கும். இங்கே தான். அப்போ பாவிகள் அன்பு யார்? இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இயேசுவை கொண்டார்கள். அப்போ உங்களுக்கு துன்பப்படுத்துறது யாரு? அதே மக்கள். எந்த மக்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத. யார் இயேசுவை சிலுவையில் அடித்தார்களோ அந்த கூட்டம் தான் உங்களையும் துன்பப்படுத்துது. நல்லா புரிஞ்சுடுங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு விசுவாசிக்காதவன், அவன் இயேசுவை சிலுவையில் அறைந்தோடு நிற்கவில்லை, உங்களையும் துன்பப்படுத்துகிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவரே நினைச்சு கொள்ளணும். யார் நினைக்கணும்? இயேசு நினைக்கணும். துன்பம் வரும்போது அவரை தான் நினைக்கணும். இயேசுவையே சகித்து நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே முதலாவது ஒரு பதில், துன்பம் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அம்சம். குறிப்பாக விசுவாசத்துக்காக துன்பப்படுவது. யாக்கோபு இடத்துல சொல்லுவார், நீங்கள் செய்த தப்பு நிமித்தம் துன்பப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த துன்பத்தை அவர் இங்கே பேசவில்லை. இங்கே பேசுகிற துன்பம் கிறிஸ்து நிமித்தம் வருகிற துன்பம் கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு அம்சம். நேற்றைக்கு நான் ஒரு செய்தி கேட்டேன். ஒரு இடம், நான் ஊருக்கு பேரை சொல்லலை, நம்ம மாவட்டத்தில் தான். கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பக்கத்திலே வேறு மதத்திலும் இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர் ஒரு வீடு வாடகை வாங்கி அந்த பிற மதத்தில் இருக்கிற அந்த பகுதியில் போயிட்டாங்க. அந்த ஆளுக்கு குடிக்க தண்ணி கூட நம்ம மாவட்டத்தில் அந்த கிணத்துல எடுக்க விடலையா. ஒரு குடம் தண்ணி. வேறு எங்கே இல்லை, வட இந்தியா இல்லை, இந்த மாவட்டத்தில். அதனால் அந்த குடும்பம் அதையும் தாங்கி கொண்டு அங்கே இருக்கிறார்கள். வேறு எங்கேயே போய் தண்ணி எடுப்பாங்க இல்லை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய இங்கே இப்படி ஒரு இடத்துல இருக்கிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள். அப்போ அவங்க எப்படி வாழணும்? கிறிஸ்துவே நினைத்து கொள்ளணும். கிறிஸ்துக்கு தண்ணி கொடுத்தாங்களா சிலுவையில்? அப்படின்னு நினைக்கணும். அப்போ இந்த துன்பத்தை கடந்து போவது எளிதாக மாறிவிடும். ஆக அவர்களே நினைத்து கொள்ளுங்க. அப்போ விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்து நிமித்தம் துன்பம் கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு அம்சம். அதை நம் மனதில் வைக்க வேண்டும். அடுத்ததாக, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த இடத்துல இரத்தம் சிந்தப்படுதல் என்கிற வார்த்தையை நம்ம பலமுறை எழுதிருக்கோம். இரத்தம் சிந்தப்படுதல் என்பது மரணத்துக்கான இன்னொரு வார்த்தை. அது ஒரு சொற்பதம். எபிரேயர்கள் சில வேளை மரணங்கிற வார்த்தையை நேடிய சொல்லாமல் இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதல் என்கிற வார்த்தைகளை எல்லாம் போடுவார்கள். ஆகவே என்ன சொல்றாரு? நீங்கள் இவ்வளோ பாடுபட்டது உண்மை, ஆனாலும் நீங்கள் மரிக்கிற அளவுக்கு இன்னும் பாடுபடலை. ஏன் அதை சொல்ல தெரியுமா? முந்திர 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்கள் மரிக்கிறவளை பாடுபட்டாங்க. வாளால் அற்புடப்பட்டார்கள், கல்லறியப்பட்டார்கள். அதோடு ஒப்பிடும்போது நீங்கள் இன்னும் பாடே படலை. இதை கேட்டால் நமக்கு கோபம் வரும். என்னடா இவன் பெரிய பிரசங்கி எவ்வளோ சொல்கிறாரு. நீங்கள் பாடுபட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, பாடுபட்டுன்னு சொல்லிட்டு யூத மதத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் இன்னும் பாடே படலை உருவத்தில். யார்? துன்பத்தில் இருக்கிற யூத கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், இயேசுவை நினைக்கும் போதும் சரி, பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் பட்ட பாடோடு படும் போதும் சரி, நீங்கள் இன்னும் பாடே படலை. ஏன்னா நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீங்க, நீங்கள் மறிக்கலை. அப்போ பாடுபட்டேன் என்று பெருமை பாராட்டாதே அப்படின்னு மறைமுக வேட போடுறார் இல்லையா? நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு தலைவலி வந்தவுடனே, ஆண்டவரே நீர் ஜீவனோடு இருக்கின்றீரா,
நீர் உயிருள்ள தேவனானால் எனக்கு எதற்கு ஜலதோஷம் வரும்? இது கிறிஸ்துவ நிமித்தம் துன்பமா? சரி, ஆக அவர் சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய், என்ன பாவம்? நாட் ஒன்லி அவர் பர்சனல் சின், கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கிற அந்த துன்பத்து நிமித்தம் கூட நீங்கள் இன்னும், அப்போ ரெண்டு விதத்திலும் கூட நீங்கள் இன்னும் பாடுபட வேண்டிய அளவு பாடுபடவில்லை. அடுத்தது அன்றியும், இப்போ ஒரு பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு வசனத்தை சொன்னார். இந்த நீதிமொழிகள் 3:11-12 தான் அவர் இங்கே கோட் பண்ணுறார். நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆமாம், தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? அப்போது அதை இங்கே அப்ளை பண்ணுறாரு. அப்படியானால் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் தேவனை பிதாவை போல நினைக்க வேண்டும். அவர் ஒரு ஒப்பிடங்க கொண்டு வருகிறார். என்ன சொல்ல பாருங்கள், கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு கேள்வி. அப்போ இவர்கள் பாவத்து நிமித்தம் துன்பப்படுகிறார்களா? அதாவது இவருடைய பாவத்து நிமித்தம் என்றால் இவர்கள் கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறார்கள். அப்போ சிக்ஷை ஏன் இங்கே என்கிற வார்த்தை, அந்த வசனத்தை அவர் இங்கே ஒப்பிடுகிறார். ஆனால் அவர் சொல்ல வருகிற செய்தி, நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக வருகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல கமெண்ட்ரிஸில் இதை குறித்து படிக்கும்போது, God allows this suffering as a teaching method. He is using this method to educate them. He wants to convey some message to them. அவங்களுக்கு துன்பத்தை குறித்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளத்தான் இதை பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்படுகிற சிக்ஷை என்பது நாட் பிகாஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், பட் பிகாஸ் ஆஃப் கரெக்ஷனல் ட்ரைனிங் மெத்தட் காட் யூசர். தேவன் இங்கே அவர்களை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு இந்த துன்பத்தை ஒரு சிக்ஷை போல ஒரு பயிற்சி முறையாக பயன்படுத்துகிறார். அதனால தான் சொல்வது, இந்த இங்கே சொல்லப்படுற வார்த்தையை, சிக்ஷையை பரீட்சையாகத்தான், இட்ஸ் எ டெஸ்டாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆகவே இங்கே சொல்வது தண்டிப்பதல்ல நோக்கம், மாறாக சீர்படுத்துவதே. அல்லது இந்த இடத்திலே அவர்களை மேலும் விசுவாசத்தை, ஏன்னா பல ஏற்பாடுலையும் பல பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டது. ஆகவே இங்கே கிறிஸ்துவனுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார். அதில் முக்கியமாக யூத சூழலிலே ரொம்ப முக்கியம். பாருங்கள், எவ்வளவு அவமானப்பட வேண்டி வரும். இவங்க ராஜ்யம்னு வந்திருக்கிறாங்க. இங்கே ராஜ்யத்தில் தீர்க்கதரிசிகள் சொன்னதுக்கு நேர் மாறாக நடக்கிறது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதன் எவ்வளவு இவர்களை கொடுமைப்படுத்துவது மட்டுமல்ல, இவர்களை எவ்வளோ ஏளனமாக பேசுவான். என்னையா உங்கள் ராஜ்யங்க, உங்கள் ராஜாவை காணையில்? அதனால தான் அவர் சொல்லார், தகப்பன் சிட்சிக்கிற போல தேவன் உங்களை சிட்சிக்கிறார், உங்களை பரிசோதிக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்ந்து படிங்க. நீங்கள் சிட்சையை சைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்குறார். நீங்கள் அப்போ என்ன நினைக்கணும், உங்களை அவர் தன் பிள்ளைகளாக கருதுகிறபடினாலே உங்களுக்கு இந்த துன்பத்தை அனுமதிக்கிறார். அப்படியானால் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான். நம்ம பிள்ளை எதனால தண்டிக்கிறோம்? சீர்படுத்துகிற நோக்கத்தில். அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கவுன்சிலிங் புக்கு கோல்ஸ் படிக்கும்போது ஒரு புத்தகத்தில் ஒன்று படித்தேன். ஒரு அப்பா பயங்கர பக்திமான். ஆகவே பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்க வேணுங்கிற வசனத்தை பைபிளில் படிச்சுக்கிட்டு அவர் பிள்ளையை சிட்சிப்பாராம். எப்படி சிட்சிப்பாருன்னா, அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ஆஃபீஸில் இருந்து வந்தோடனே ஒய்ஃபுக்கு வேலை, இன்னைக்கு பிள்ளை என்னெல்லாம் தப்பு செய்தான்னு சொல்லணும்.
தூங்கி அதுக்கு முன்னே பிள்ளை சின்ன பிள்ளை தூங்கிடும், எழுப்பி அடிப்பாராம். இன்றைக்கு சாப்பிடும்போது ஏன் சோறு கலைந்தாய், இன்றைக்கு ஹோம்ஒர்க்கை எதற்காக சரியாக செய்யவில்லை, ஏன்னா ரொம்ப பக்திமான். இதில் பிள்ளைகள்கிட்ட உளவியல் தெரியணும். பிள்ளைகள் அதுக்குள்ள மறந்துடும், 10 நிமிஷம் கழிஞ்சு அதுக்கு மறந்துடும், நான் ஹோம்ஒர்க் செய்யலையா, தப்பு செய்தேன்னா வந்து கடைசியில் அந்த பிள்ளைங்க வந்து பக்தியை விட்டு வெளியே போய்விட்டது வளர்ந்த போது. காரணம் என்னென்றால் இவர் சிட்சிக்கவில்லை. இவர் என்ன வார்த்தையை சொல்லுவது எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் சொல்லுங்கள், நானும் அதை புரிந்து கொள்கிறேன். இது இப்படி ஆண்டவர் செய்யவில்லை, உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறாரு. இது கொடுமை. பிள்ளைகளை தண்டிப்பதற்கு முறை இருக்குது. ஆகவே இதை ஏதாவது வசனத்தை எடுத்து வச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு பிள்ளைகளை அடித்து போடாங்க, தூங்குகிற பிள்ளைகளை எழுப்பி அடிக்காதுங்க. இன்றைக்கி எப்படியெல்லாம் நடக்குது. ஆகவே நம்ம அதை தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் அந்த இதை சொன்னேன். சரி, அடுத்தது 8ஆம் வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை, வேசியுடைய பிள்ளைகளை தண்டிக்க மாட்டாங்க. நாம் பெங்களூரில் பணி செய்த போது சேரிகளில் பணி செய்திருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், சில பிள்ளைங்க என்ன தவறு செய்தாலும் யார் அங்கே அவங்கள அடிக்க ஆள் இருக்காது. தாய் எங்கேயே போயிருப்பா, தந்தை எங்கேயே இருப்பான், அதுவே பாட்டி வீட்டில் அப்படி இப்படி எதாவது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அழகும். அவங்க எது செய்தாலும் அவங்கள திருத்த யாரையும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி நடத்தல, உங்களுடைய நன்மைக்காக இதை அனுமதித்திருக்கின்றார். அப்படியானால் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கின்றார். உங்களுக்கு எப்படி கிறிஸ்துடைய துன்பத்து நிமித்தம் அங்கே ஒரு சிங்காசனம் இருந்ததோ அதுபோல உங்களுக்கு ஒரு நன்மையை கருதி அவர் அதை அனுமதிக்கின்றார். ஆகவே கிறிஸ்தவன் துன்பத்தை எப்படி பார்க்கணும், எங்கள் பரமபிதாங்களை நேசிக்கிறதாக கருத வேண்டும். அடுத்தது 9ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒப்பீடை கொடுக்கின்றார். என்ன ஒப்பீடு என்றால், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நம்முடைய தகப்பன்மார் நம்மை தண்டிக்கும் போது, நம்மை சீர்திருத்த செய்யும் போது, நாம் செய்த தவறுகளுக்காக தண்டிக்கும் போது, அவர்களுக்கு அஞ்சு நடந்திருக்கும் போது நாம் பிழைக்கத்தக்கதாக, நம்முடைய வாழ்வின் நன்மைக்காக, பிழைக்கத்தக்கதாக என்ன இந்த இடத்துல வாழ்வின் நன்மைக்காக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. ஆவிகளின் பிதா என்று சொல்லும்போது காட் ஃபாதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது தூதர்களை படைத்தார், மனிதனுடைய ஆவியை படைத்தார். அந்த விதத்தில் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் அவர் தான் பிதா. அந்த இதில் சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் பிதாவாகி அவர் உங்களுக்கு விசேஷ பிதாவாக இருக்கிறாரே கிறிஸ்து நிமித்தம். அப்போ நீங்கள் அந்த துன்பத்தை எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய அப்பா என்னை அடிக்கிறாருன்னா என்னுடைய நன்மைக்காக தான் செய்கிறார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுபோல் இதை நீங்கள் கருத வேண்டும். அவங்களோட மனதை தயார்படுத்துகிறார். கிறிஸ்துவ வாழ்விலே நாம் இதை துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய முறை. கிறிஸ்துவை நினைக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் அதை கடந்து சென்றிருக்கின்றார்கள். தகப்பன் பிள்ளை சிட்சிப்பது சீர்படுத்துவதற்காக. அடுத்ததாக நம்முடைய தந்தைகள் தண்டிக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, இதில் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் பின்னால் போகிறீங்க, அல்ல பின்னால் போகணும்னு நினைக்கிறீங்க, மீண்டும் அங்கே போயிடுறாங்க. அதை பாருங்கள், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவங்க கூட கொஞ்ச நாள் தான். இவரோ யாரு, பரமபிதா தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு பாருங்க. அப்போ வாட் இஸ் த பர்பஸ்? உங்களை சிட்சிக்கிற நோக்கம் தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க. அப்போ நான் எப்படி பரிசுத்தராக முடியும்?
வெள்ளை பேண்டு, வெள்ளை சட்டை இவைகளை போடுவதனால் நான் பரிசுத்தன் என்று எண்ணிக்கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் பரிசுத்தனா? என்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முறை இது, ஒரு முறை. அதில் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் பரிசுத்தமாக்குறதுக்கு 3 நிலைகள் உண்டு. ஒன்று, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை கிறிஸ்துக்குள் பரிசுத்தவன் என்று அறிவிக்கிறார். அதை என்ன சொல்லுவாங்கன்னா பொசிஷனல் sanctification. When we accept Christ in the sight of God declares us we are holy. அப்படி அது அறிவிக்கிறது. அடுத்ததாக ப்ராக்டிக்கல் sanctification. அது நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மை பரிசுத்தப்படுத்துவது. அதற்கு இதை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார். மூன்றாவது sanctification, நம் தேவ சமூகத்திலே போகும்போது நம்மை நிரந்தரமாக பரிசுத்தவான் என்று அறிவிக்கின்றார். எல்லாத்துக்கும் வசனம் உண்டு, அது நம்ம பின்னால் எங்கே படிக்கலாம். ஆகவே அதில் இப்போ நம்ம 2வது ஸ்டேஜில் இருக்கிறோன்னு சொல்கிறார். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்தவான் என்று உங்களை ஆண்டவர் பார்க்கின்றார். ஆனால் நடைமுறை வாழ்விலே, நம்முடைய வாழ்வில் அநேக குறைகள் இருக்கிறது. அந்த குறைவுகளை சரி செய்வதற்கு இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்தும் போது நம்மை துன்பத்துக்குள்ளாக அழைத்து சென்று சீர்படுத்துவதும் ஒரு முறை. அந்த முறையை தான் ஆண்டவர் இப்போ உங்கள்கிட்ட செய்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி உங்களை வெறுக்கிறதுனால அல்ல, உங்கள் மீது கோபத்தினால் அல்ல, உங்களை தண்டித்து நாசமாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல, அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்கடைய வேண்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சார், உங்களுடைய நாசமாக்குவதற்காக அல்ல என்பதை சொல்லுகின்றார். 11ஆம் வசனம் அடுத்து சொல்லாரு, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இல்லை, பெற்றோர் அடித்த உடனே பிள்ளை சிரிச்சுட்டா இருக்கும். பிள்ளைக்கு தெரியுமா, ஓ என்னுடைய நன்மைக்காக செய்கிறாரு. நான் ஒன்று பார்த்தேன்ல, தூங்குற பிள்ளை எழுப்பி அடிக்கிறது மனநிலை பாதிப்புடைய பெற்றோர். அந்த பிள்ளைக்கு தெரியும்னா அந்த பிள்ளை யோசிக்க, என்ன தப்புக்காக என்ன அடிக்கின்றார். ஏன்னா பிள்ளைங்க மறந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. எந்த பிள்ளைங்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஞாபகம் இருக்கும் பாருங்க, இருக்காது. அது தூங்க போயிட்டுனா என்ன, ஏதோ ஒரு உலகத்துக்கே போயிடும். இங்கே அப்படி அல்ல. முதிர்ச்சி அடைந்த போது நமக்கு தெரியும், என்னை என் தந்தை, என் தாய் என்னை சிட்சித்து வழி நடத்தினபடினாலே அது எனக்கு இன்று பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவுகின்றோம். இது நடைமுறை வாழ்க்கையில் உண்மைதானே? இந்த சிந்தனை கிறிஸ்தவனாகி உனக்கு வேண்டாமா? உனக்கு வேணாம். அப்படியானால் தேவன் என்னை துன்பத்துக்குள் நடத்துகிறார் என்றால் ஏதோ நன்மைக்காக நடத்துகிறார். அது உலக வாழ்க்கையிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். அந்த பழகினவர்களுக்குங்கிற வார்த்தையை இட் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விதமான பயிற்சியை பெற்றவர்களுக்கு, அந்த விதமாக தேவன் நம்மை சீர்படுத்தி துன்பத்துக்குள்ளாக கடந்து சென்று அதை பயிற்சியாக பெற்றுக்கொண்டோம் என்றால் துன்பம் வரும்போது அதை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். அநேக வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த பயிற்சியை பெறுவதற்கு தான் ஒவ்வொரு சின்ன சின்ன சில தலைவேதனை வருது, அதுவும் பயிற்சி தான். ஜெபிக்கலாம், சின்ன சின்ன காரியங்கள். அதில் இங்கே தான் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு பிரசங்கங்கள் பொதுவாக மக்கள் எங்கே போகிறார் என்றால், எந்த துன்பமே வராது, எங்களுக்கு கடிதம் வெளிவிடுங்கள், எங்களுடைய டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கிறது, நாங்கள் 24 மணி நேரமும் உங்களுக்காக காத்திருக்கின்றோம். நல்லது, நமக்காக ஏதாவது ஒரு ஆள் டவரில் இருந்து ஏதோ இருக்கிறது நமக்கு நல்லது. ஆனால் டவரில் இருந்து ஜெபிக்கிறாங்களா, பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம அது வழியாக தான் பொய்யாகணும். எது வழியாக பொய்யானோம்? துன்பத்தின் வழியாக தான். அப்போ துன்பம் வரும்போது நாம் அதை கிறிஸ்துக்குள்ளாக தேவன் எனக்கு பிரயோஜனமாக மாற்றுகிறார், என்னை பரிசுத்தனாக மாற்றுகின்றார், எனக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை அவர் செய்ய இருக்கின்றார் என்று எதிர்கொண்டோம் என்றாலே துன்பம் துன்பமாக இருக்காது. அதை பழகணும். இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்டு. ஒவ்வொரு துன்பம் வரும்போதும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல பயிற்சி கொடுத்தார்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பார்வையிலேருந்து திரும்ப பார்த்துருப்பீங்கன்னா,
நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடங்கள் ஏராளம் இருக்கிறது. உங்களை துன்பத்தின் வழியாக ஒரு ஆசீர்வாதத்தை கடந்து செல்லும். அடுத்ததாக அது சமாதானமான பலனை தரும். துன்பம் சமாதானத்தை தரும். பரிசுத்தத்தை மட்டுமல்ல, இட் இஸ் நாட் ஓன்லி ஹோலினஸ், இட் வில் அஷ்யூர் யுவர் பீஸ். சமாதானத்தையும் தரும். உங்களுக்கு அடுத்ததாக ஆகையால் அடுத்த அப்ளிகேஷன். அப்போ இது உங்களுக்கு பயனுடையது. இந்த சிந்தனையிலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிவர்த்தி. ஓட்டத்தில் சோர்ந்துட்டீங்களே, நோடும்போது கால் தடுமாறுது, கால் மடங்குது, கை வீச்சு குறையுது. கை வீச்சு குறையுதுன்னா வேகம் குறையுது. ஃபிகரேட்டிவாக பேசுகிறாரு. ஆக என்ன சொல்கிறாரு, இந்த வேகமாக நடக்கிறத, கை வீசி நடக்கிறத நீங்கள் கை ஃபிகரேட்லி சர்விங், கர்த்தருடைய ஓட்டத்தில் பணி செய்வதை நடத்தி விடாதீர்கள். இல்லையா? நம்ம கை அசையுதுன்னா பணி செய்கிறோன்னு அர்த்தம். அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து பணி செய்யுங்க. என்ன பணி செய்யணும்? உங்களுக்கு என்ன பணி தெரியுமோ அந்த பணியை கிறிஸ்துவாய் செய்யுங்கள். சபையை தூர்க்க தெரியுமா, அதை செய்யுங்கள். சபையில் பாட தெரியுமா, அதை பாடுங்க. கர்த்தருடைய பணி செய்ய நம்முடைய கை சோர்ந்து விடக்கூடாது. எந்த பணி நமக்கு தெரியாது. அடுத்து தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமர்த்தி சோறு அடையுதுல்ல. அதை சிலர் இதை ஃபிகரேட்டிவ் ப்ரேயர்னு சொல்லலாம். சிலர் இதை ஃபிகரேட்டிவ்லி ப்ரேயர். அப்போ ப்ரேயர் லைஃப் இருக்கணும். அடுத்தது திரும்ப 13 முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். வாக். நீங்கள் ரன் பண்ணீங்களா, எகெயின் வாக், அட்லீஸ்ட் வாக். அருமையான வார்த்தை. யூ ஆர் ரன்னிங் எ ரேஸ், பட் நீங்கள் சோர்ந்துட்டீங்க, ஸ்டார்ட் அட்லீஸ்ட் வாக்கிங். கர்த்தருடைய பணியில் வாக் பண்ணுங்க, நடந்துங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. என்ன தெரியுமா, நடக்க ஆரம்பிச்சிருங்க, ஓட ஆரம்பிச்சிருங்க. நடக்கிறதான் கஷ்டம். அதனால் சொல்ல ரிச்சி வெரி அருமையான வருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பணி செய்யுங்க, ஸ்டார்ட். அந்த கால் தள்ளாடுறதெல்லாம் செடிப்படுத்துங்க. கர்த்தருடைய வாழ்வில் தொடர்ந்து 14 வசனம், யாவரோடும் சமாதானம் இருக்கவும். ஏன்னா யாருன்னா உங்களை துன்பப்படுத்துகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்காத, அவங்களோட சமாதானமாக இரு. ஏன்னா ஒவ்வொரு யூதனும் மாறி மாறி ஷாலம்னு சொல்லுவான். இப்போ துன்பப்படுத்துறவங்க கண்டா இவனுக்கு ஷாலம் சொல்லி தயங்குறான். அப்படி செய்யாத. உன்னை துன்பப்படுத்துகிற ஒரு யூதன் எதிரே கண்டா ஷாலோம் சொல்லு, சமாதானம். அடுத்தது பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும் வாழுங்கள். பிஃபோர் ஹியூமன் பீயிங், ஃபெல்லோ ஹியூமன் பீயிங், ஹாரிசான்டலி மெயின்டைன் பீஸ் அண்ட் வெர்டிகலி ஆண்டவரோடு பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணு. அப்படி சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சரிப்பா, பரிசுத்தத்தை எப்படி அடைகிறது? மீண்டும் ஓல் பைபிள் டீச்சிங், கிறிஸ்துவ இல்லாமல் நாம் பரிசுத்தம் அடைய முடியாது. அதே மனிதல். ஏன்னா அப்போ நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறன்னா தேவனோடு உள்ள பரிசுத்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணு. சக மனிதனோடு ஷாலோம், சமாதானம் கூறு, சமாதானத்தை செய். உங்களை எதுக்கிறவரை பார்த்து நீ சமாதானம் சொல்லு. இவ்வளோ அருமையான வாழ்க்கை. முதல் நூற்றாண்டை பார்க்கணும். நம்மளை எதிராக ஆறுறவத்தை நம்ம ஷாலோன்னு சொல்லுவோமா, பிரைஸ்லாட் சொல்லுவோமா? ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு. அவர் பெங்களூரில் ஊழியர் இருந்தார். அவருக்கு ஒரு பயங்கரமான எதிராளி உண்டு. ஒரு நாள் அவன் எதிர வாரானா, இவருக்கு வேறு வழியே கிடையாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரைஸ்லாட். அவனை பார்த்து பிரைஸ்லாட் சொல்லிட்டார். அவனுக்கு ஆச்சரியமாக போயிட்டு உண்மை அவன் ஸ்டன் வாங்கி நிற்கிறானா. நான் இவர் அடிக்க எல்லாம் போகிறேன், இவர் என்ன பார்த்து பிரைஸ்லாட் சொன்ன. அதுக்கு ஒரு இந்த இவரை கண்டா ரொம்ப அன்பா அடிக்கிறது எதுக்கிறெல்லாம் விட்டுட்டார் அந்த ஆள். அடுத்ததாக 15 வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும். இந்த வசனம் தமிழில் சரியான கருத்தை தருகிறதா என்றால் கேள்விக்குறி. ஆங்கில பைபிள் அடிச்சிங்கன்னா, ஆங்கில வருஷன் இருக்குதா, அப்டைனுங்கிற வேர்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இழக்கிற லூஸ்ங்கிற வேர்டு கிடையாது.
யார்கிட்ட ஆங்கில வருஷன் இருக்குதா? See to it that no one fails to obtain the grace of God. ஓகே. அப்போ வாட் இஸ் மீனிங்? பெற்ற கிருபை இழத்தல்ங்கிற கருத்து அல்ல. கிருபையை பெறாமல் ஓடுற யார்? கிருபையை பெறாமல் இருக்கிறவன் யார்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத. அதனால் இப்போ இந்த எச்சரிக்கை இதை 2 பேரை எடுக்கலாம். ஒன்றில் கிறிஸ்தவனை போல் இருந்து கொண்டு பின்னால் போகிறவனுக்கு கொடுக்குற ஓனி. ஏன்னா நீ பெற்றிருந்தாயானால் பெறாதவனுக்கு பெற்றுக்கொள் அந்த இதில். ஆகவே என்ன செய்யணுமா? நீ ஒருவனும் தேவனுடைய கிருபையை புறக்கணித்து விடாதபடி, உதாசீனம் பண்ணாதபடி, அப்டைன் பெறுவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளலாம் இருங்கள். இழக்கிறவர்களா என்கிற மீனிங் அது நீங்கள் பெற்றுக்கொள்வர்களா இருங்கள் என்கிற அர்த்தம். அப்படின்னா ஒருவேளை உங்களில் மீண்டும் யூத மதத்துக்கு போகிறதுக்கிற கருத்துடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் பெறவில்லை. இன் எசன்ஸ் ரிசீவ் கிரைஸ்ட். ஏன்னா கிருபை கிறிஸ்துவில் மட்டும்தான். ஆக லூசி என்கிற வேர்டு ரிசீவிங் தான் கரெக்டான அப்ளிகேஷன். அந்த ரிசீவ் பண்ணுறதுல ஃபெயிலியர் ஆகாத, எதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் தோல்வி அடைஞ்சிடாத. அப்படின்னா டு நாட் ரிஜெக்ட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை விட்டு விடாது. அதான் இங்கே அந்த விதத்தில் அது இழப்பு. அது ஏன் தெரியுமா? அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அடுத்து சொல்கிறது யாரை பாருங்கள், என்ன சொல்ல பாருங்கள். கசப்பான வேர் முளைத்தொழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இதை உபாகமம் 29:18 படிங்க. உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற நஞ்சையும் எட்டியன கசப்பு. அப்போ கசப்பு என்பது எது? மெய்யான தேவனை விட்டு விக்கிரகங்களுக்கு செல்வது. அப்போ இங்கே அந்த ஐடியாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிறிஸ்து இல்லாமல் யூத மதத்துக்கு செல்வது. அப்போ யூத மதத்துக்கு திரும்பி செல்வது உபாகமத்திலே 29 அதிகாரத்தில் 18 வசனத்திலே சொல்லப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு சமம். எவ்வளோ கடுமையான வார்த்தை! நீங்கள் கிறிஸ்துவிலே ஓடாமல் நீங்கள் யூத மதத்துக்கு செல்லீர்களானால் இதுதான் உங்களுடைய நல்ல. இது நமக்கு புரிவதற்கு ஒரு கடினமாக இருக்கலாம். முதல் நூற்றாண்டு யூதனுக்கு தெளிவாக தெரியும் என்ன சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் யூத மதத்துக்கு திரும்பி சென்றீர்களாயில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய வார்த்தை உபாகமம் 29:18. அங்கே விக்கிரக வணக்கத்தோடு அது ஒப்பிடப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் யூத மதத்துக்கு செல்வது யூ ஆர் நாட் எ பிலீவர் என்பதை காட்டுகிறது. யூ ஆர் நாட் சேவ்டு பர்சன். நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல என்று காட்டுகிறது. அந்த கிருபையை பெறலை, நீ ரட்சிக்கப்படலை. அடுத்த வார்த்தை அடுத்த எக்ஸாம்பிளையும் சொல்கிறார். அடுத்த எக்ஸாம்பிள் யார் பாருங்க. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. ஏசா ரட்சிக்கப்பட்டவனா? தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்தவனா? தேவனுடைய திட்டத்தை புறக்கணித்தவன். எனக்கு சாப்பாடு மட்டும் போதும். தேவன் அவனுக்கு இந்த திட்டத்தை அவன் சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அந்த உயரிய இதை தேவன் அந்த அதை நீ விளக்கமாக போனால் வேறு இறையில் போகும். நாங்கள் போகவில்லை. சுருக்கமாக சொன்னால் தேவன் கொடுத்திருந்த திட்டத்தை அல்லது அவன் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணுறான். பாருங்க, இங்கேயும் கிருபை அவன் இழக்கல, அதான் உதாசீனமாக பண்ணுறான், வேண்டான்னு சொல்கிறான். சேஷ்டபுத்திர பார்த்த வாங்கிட்டு இழக்கல, வாங்கவே இல்லை அவன். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், கிருபையை பெற்று இழப்பதில்லை, கிருபையே அவன் வாங்கல, கிருபையை அவன் புறக்கணிக்கிறான். அந்த கேட்டகரியில் தான் பேசிட்டு இருக்கிறார். ஆகவே ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரியாருங்கள். அடுத்த வார்னிங்கை கொஞ்சம் கூட சொல்ல பாருங்க.
ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பினான். தேவனுடைய திட்டத்துக்குள்ள வர விரும்பினான். அப்பாட்ட வந்து கேட்டான். டைம் இஸ் லாஸ்ட். I have given to somebody else. நான் அதை கொடுத்துட்டேன், வேற ஒரு ஆள் கொடுத்துட்டேன். நோவாவுடைய காலத்தில் பேழை அடைக்கப்பட்ட வந்து கதவை தட்டினாங்க. டைம் இஸ் லாஸ்ட். சுதந்திரக்குள்ள விரும்பி ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூதர்களாகி உங்களுக்கு ஏசாவுடைய சரித்திரம் நல்லா தெரியும். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அன்சேவ்டு அப்படி கூட எடுக்கலாம். நான் இப்போ அன்சேவ்டுங்கிற வார்த்தை அங்கே வரல. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவன் அடைய முடியாமல் போனான். ஆகவே நீ யூத மதத்துக்கு திரும்பி சென்றாய் என்றால் நீ கிருபையை புறக்கணித்து செல்கிறாய், கிறிஸ்துவை புறக்கணித்து செல்கிறாய். மனம் மாறினவன் அல்ல நீ. மனம் மாறவில்லை, மாய்மாலை செய்கின்றாய். இந்த உலகத்துக்காக வாழுகின்றாய். ரொம்ப அருமையான வார்னிங். ஆகவே சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவில் தொடர்ந்து ஓடுங்க, சோர்ந்து போகாமல் ஓடுங்க, தளர்ந்து விடாமல் ஓடுங்க. கிறிஸ்து ஓடினார், வெற்றியோடு தனக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். அவரே நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த பகுதியில் சொல்கிறாரு. அடுத்த வசன பகுதியில் நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆமாம், பொசிஷனல் sanctification, progressive or practical sanctification and permanent sanctification. இதை past sanctification, present sanctification, future sanctification சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனல், செகண்ட் ப்ரோக்ரெசிவ், தேர்டு பர்மனன்ட். ஃபஸ்ட் உள்ளதுக்கு வசனம் 1 Corinthians 1:2, 1 and 2. செகண்டுக்குள்ளது வசனம் 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. தேர்டுக்கு வந்து 24-25, Jude 24 and 25. நம்ம ஃப்ரம் த டே ஆஃப் சால்வேஷன் டில் அவர் டெத் இட் இஸ் அப்ளிகபிள். அது நம்முடைய வாழ்க்கையில் அதான் அவர் சொல்கிறார்ல, நீங்கள் ஓடுங்க, பரிசுத்தமாக இருங்க. Permanent is yes. On the day we reach the Lord, God will permanently sanctify us. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளை பாவம் அணுகாது இல்லையா? மறிக்கிற நொடி வரை பாவம் அணுக வாய்ப்பு இருக்குது. When we go through difficult times, whether health or any personal struggles, we have to always analyze it in the light of the Lord Jesus Christ. வேறு வழி இல்லை. We cannot be running for healing and என்ன அப்படி அல்ல, ஹீலிங்காக போகலாம். We can pray. Healing now, sometimes when you go into self-examination, இல்லை, we can take treatment. But we have to first learn what has caused this. I mean, from my personal life, like when I fall sick or something, I think maybe God is trying to teach me something in my life. அது கரெக்ட் தானே. I realize that, and then healing automatically comes. There are certain situations where we have to go, but that inner healing has to first take place before. Yes. So He allows certain things in our life to correct us as we've been reading. ஆமாம், நம்ம அதாவது உங்களுக்கு Rather than running without self-examination. Yes. அதாவது as a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நம்ம இதை அறிந்து வைத்து விட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இதை எடுக்கணும்.
காட் அலோஸ் திஸ். அதாவது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் எதையும் அறியாமல், தேவனுடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம சரீரத்தில் எதுவும் நடக்காது. அது அப்படி ஒரு எண்ணம் இருக்குமென்றால் நாம் தேவனை அறிய வேண்டும், முதல்ல அறியவில்லை என்பதால். தேவனை அறிய வேண்டிய முறையில் அறிந்திருந்தோம் என்றால், அதான் உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறோன்னு ஆண்டவர் தமாசுக்கு சொல்கிறாரா? இல்லையே, தமாசுக்கு சொல்லலையே. இஸ் டீச்சிங் ஏ லெசன் தானே. வசனத்தை நம்பி ஜெபம் பண்ணணும். அடிக்கடி சொல்லும்போது விசுவாசம் வளரலாம். அந்த விதத்தில் பார்க்கணும். வசனத்தை, நமக்கு தெரியாத வசனத்தை பல முறை சொல்லி படித்து வரும்போது அது ஃபெய்த்து கூட தான் செய்யும். It has to be taught, but pastors will not call any preachers if he preaches like this. So, Hebrews we hear many messages, but it's not correctly explained in the light of. ஆமாம். Above then, people will not be worried. We as Christians, ஒரு இது வந்துச்சுன்னா we get worried, anxious, and you know, அது வந்து takes us to different places. இல்லை, அதான் ஸ்லோவாக ஆயிரும், உங்கள் லைஃப் ஸ்லோவாக ஆயிரும்ல. நீங்கள் அதான் பாரமான நம்ம அந்த எந்த ஒரு கவலைக்குள்ளே நம்ம ரொம்ப போட ஆரம்பிச்சிடனால நம்ம லைஃபு ஸ்லோ ஆகிரும். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்லோ ஆனால் நம்முடைய மற்ற பொட்டன்ஷியாலிட்டி ஆட்டோமேட்டிக் அடிபட்டுரும். நீங்கள் இன்னொரு காரியத்தில் எஃபெக்டிவாக செயல்பட முடியாது. உலக காரியத்தில் நீங்கள் கவலையை போய் வந்துட்டு ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஒர்க்கு ஸ்லோ ஆகிரும். இல்லை, சில இடம் ஆஃபீஸுகளில், அந்த ப்ரைவேட் ஆஃபீஸுகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒர்க்கருக்கு பொட்டன்ஷியலிட்டி கம்மின்னா அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்கல்ல. இன்றைக்கு உள்ள மாடர்ன் வேர்ல்டு எல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் அவனை அஃபெக்ட் பண்ணுதில்ல. பைபிள் அதானே சொல்லுது. எஸ், ஆமாம். நான் ஒரு தடவை ஒரு பிள்ளை கவுன்சிலிங் கொடுத்தேன். நல்லா படிக்கிற பிள்ளை, அப்புறம் எல்லாரோட பூரா பர்ஃபார்மன்ஸ் வந்து. அப்போ அந்த அவள் இன்ஸ்டியூஷன்லேருந்து என்னை கூப்பிட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னு கூப்பிட்டாங்க. அதை பார்த்தோன்னா அவள் ஏதோ ஒரு சின்ன ஒரு இதனால் சரியாக சாப்பிட்றதில்ல. சாப்பிடாதனால கிளாஸில் தூங்குறது, மார்க் குறையுது. அப்புறம் பேசினப்புறம் அந்த பிள்ளை சரியாயிட்டா. எஸ், அதனால் நம்ம ரொம்ப சில காரியங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அணுக வேண்டியிருக்கு. சரி, பைபிளுக்கு வெளிச்சம் நமக்கு சரியாக கிடைச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதத்துலையும் சிறந்து தான் விளங்கும். அதில் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதான் சொல்ல, சூப்பர்ஃபிஷியல் கிறிஸ்டியானிட்டி இஸ் ப்ரீச்ட். இன்றைக்கி நம்ம டெலிவிஷனில் எல்லாம் பிரசங்கம் நான் சொல்கிறேன் தப்பாக புரியாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி. தே கோ, அதாவது பிலீவர்ஸ் அவங்க எங்கேயோ கொண்டு போய் விடுறாங்களே தவிர காட்டில் விட்டுட்டு கிறிஸ்தவனை வாரான்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை, கிறிஸ்துவ வரும்போது கிறிஸ்துவ காட்டி கொடுப்போம்.